ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணாங்க, நீட் தேர்வுக்கு ஆட்சிக்கு வந்த உடனே ஒரு மந்திரம் இருக்கு, அதை நிறைவேற்றிடுவோம், அந்த மந்திரத்தை நாங்கள் செயல்படுத்துவோம். என்னையா மந்திரம் நாங்கள் கேட்டோம். ஏன்னா 2 பாராளுமன்ற அவைகளில் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது, குடியரசுத் தலைவர் ஒப்புதல் இருக்கு, உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு இருக்கு, இதையெல்லாம் மீறி நீ என்ன? காஷ்மீர் தீவிர தாக்குதலை முன்னிட்டு திருமாவளவன் சார் என்ன சொல்லியிருக்காருன்னா, உள்துறை அமைச்சர் பதவி விலகணும். திருமாவளவன் பேச்சுக்கெல்லாம் நாங்கள் ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லைங்க. இல்லு வண்டித்தனமா சில்லறத்தனமா திருமாவளவன் வந்து உளவுத்துறை ஃபெயிலியரு. திருமாவளவன் போன்றவர்களும் திமுகவும் பேசுவதெல்லாம் இது இவர்கள் அரசியலுக்கு பேசுகிறாங்க. இந்த மாதிரியான ஒரு கேவலம். திமுக குடும்பங்களில் உள்ளவர்களே நீட் தேர்வு எழுதி வெற்றி பெற்று அதை சிறப்பான முறையில் மருத்துவராக பணியாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீட் தேர்வை பற்றி பேசுவதற்கு திமுகவுக்கு ஜிஆர் அதுக்கப்புறம் ஆதீனங்கள்லாம் அரசியல் மேடைகள் நிறைய வராங்க. சர்க்குணம் அவர்கள் இருக்கிறாரு, கிறிஸ்துவ மதத்தை சார்ந்த ஒரு மத குரு தானே. அந்த மத குரு எப்படி திமுகவுடைய மேடையில் தோன்றாரு? கிறிஸ்துவ மேடையிலும் இஸ்லாமியர்களுடைய மேடையில் நின்றுக்கிட்டு திருமாவளவனும் உதயநிதி போன்றவர்களும் இந்துக்களுடைய நம்பிக்கைகளை விமர்சித்து இந்துக்களுடைய மாண்புகளை சனாதன தர்மத்தை எய்ட்ஸ் மாதிரி குசு மாதிரி கேவலப்படுத்துகிறார்கள் என்றால் இவர்களை வந்து அப்படியே மனித